என்னைக்காச்சும் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? இப்போ கடையில் போய் நம்ம என்னைக்காச்சும் மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணும்போது பால் பாக்கெட்ல இருக்க பாலை டைரக்டா மில்க் ஷேக் பண்ண யூஸ் பண்ணுவாங்க, பாயிலே பண்ண மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், என்னடா இது இவங்க ரொம்ப அன்ஹைஜீனிக்கா இருக்காங்க, பாலை கொதிக்கவே வைக்கலேன்ட்டு. ஆனா உண்மை என்னன்னா, பால் பாக்கெட்ல இருக்கிற பாலை நம்ம டைரக்டாவே கன்சியூம் பண்ணலாம். அதுவும் அது 100% சேஃபும் கூட. எஃப்எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தா இந்த பால் பேக்கெட்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது டெஃபினட்டா பாஸ்டரைஸ் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. பாஸ்டரைஸ்னா ஒண்ணுமே இல்ல, கொதிக்க வச்சு சில் பண்ணி தருவாங்க. இது எதுக்கு பண்ணுவாங்கன்னா, இந்த ஜெர்ம்ஸ் பாக்டீரியா லைக் சால்மோனெல்லா ஈகோலை இது எல்லாத்தையும் கில் பண்ணுன்றதுக்காக பாஸ்டரைஸ் பண்ணி நமக்கு தருவாங்க. இது ஏற்கனவே பாயில் பண்ண பாலை நம்ம வாங்கி வீட்டுல மறுபடியும் சுண்ட காய்ச்சணும்னா அதுல இருக்க நியூட்ரியன்ஸும் டேஸ்டும் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பாக்கெட் பால் வாங்கும் போது அதை டைரக்டா கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுங்க, இல்ல மைல்டா வார்ம் பண்ணிக்கோங்க. நீங்க எப்ப பாலை காய்ச்சணும்னா, இப்ப நாங்க பாக்கெட் பால்லாம் வாங்க மாட்டோம், நாங்க ஸ்ட்ரெயிட்டா ரா மில்க் தான் வாங்குறோம் அப்படின்ற பட்சத்துல கட்டாயமா அந்த பாலை நீங்க நல்லா பாயில் பண்ணிக்கணும். ஏன்னா அதுல நிறைய பாக்டீரியா இருக்கும். இதை அப்படியே நீங்க பாயில் பண்ணாம நீங்களும் உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களும் குடிச்சா சைடு எஃபெக்ட்ஸ் வர சான்சஸ் இருக்கு.